ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அனு வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற நாடகத்தை வெட்ட வெளிச்சமாக்கிறாங்க. நான் வந்து அவங்களோட சேரவே இல்லை, ஒன்றும் சேரவே இல்லை அப்படின்னு அனு வந்து புட்டு வைக்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு பாட்டி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க. கல்யாணம் இத்தனை நாள் நீங்கள் தனித்தனியாக வாழ்கிறீங்களா, எப்படிப்பா அவங்களால வாழ முடியுது அப்படிங்கிறாங்க. பார்த்தா என்ன பாட்டி பண்ண சொல்கிறீங்க, எல்லாம் இவ ஜோசியம் அது இதுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாலும் தெரியல, என்னை தொடவே விடுறதில்ல தெரியுமா அப்படின்னு ஆகாசு கொட்டி தீக்கிறாரு. என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கிற அபி அங்கேருந்து வர்றாங்க. வந்துட்டு நான் என்ன காரணத்தைங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் பாட்டி அப்படின்னு அபி என்ன பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க சின்ன மருமக தான் அப்படிங்கிறாங்க. சுந்தரி அப்படியே மூஞ்சி போகுது. ஐயோ என்ன நம்மளை மாட்டி விடலே அப்படின்னுட்டு என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்க்குறாங்க என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி உடனே அள்ளு விடுது. அப்புறம் தான் அபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என் அக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்னதான் சொத்து பத்து ராகவ் எழுதி வச்சாலும் இவங்களுக்கு வந்து என் அக்கா பிடிக்கல. அது ஏன்னா என்னைய பிடிக்கல, அதனால எங்கள் அக்கா பிடிக்கல. அதுக்கு முழு காரணம் அவள் வந்து பிரிஞ்சு போகணும். அதனால தான் எப்படியும் ஒன்று சேரவிடாமல் பண்ணணுங்கிறக்காண்டி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. என்ன பிளான்மா அப்படின்னு பாட்டி கேட்க, அப்படியே அந்த ஜோசியரை வச்சு சொன்னது எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா பையனோட உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி அப்படி தனியாக பேசி அதை வந்து அணு கேட்டுட்டு அப்படியே மனசில் நொந்து போயிருக்கிறாங்க. அதை சொன்ன கையோட இல்லை அதெல்லாம் உண்மைதான் அந்த ஜோசியர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சுந்தரி சொல்ல, அதெல்லாம் சொல்லாதீங்க, எல்லாம் எனக்கு தெரியும், அவரை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படிங்கல அப்படியே பேசாமல் இருக்காங்க. இல்லை இவ பொய் சொல்கிறா, அதனால நான் எந்த ஜோசியரும் காசு கொடுத்து கூப்பிடல, என்னன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி தன்னோட மொபைல் எடுக்கிறாங்க, காமிக்கிறாங்க. அப்படி எல்லாத்துட்டையும் ஐயோ என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா, உங்கள் அந்த சுந்தரி அந்த பையனோட அம்மா தான் என்கிட்ட வந்து காசு கொடுத்து என் மருமகளுக்கும் என் மயனும் ஒன்று சேர்ந்தா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு திக்கி திணறி பூசாரி அந்த சோசியர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதை வீடியோ எடுத்ததை எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அவி காமிச்சதுக்கப்புறம் எல்லாரும் அள்ளு விடுது. அடிச்சு நீலாம் ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த சமயத்துக்கு ஆகாஷ் அப்பா என்ன பண்ணிக்கணும், பலார்னு ஒரு அரை சுந்தரி கொடுத்து நல்லா அடங்கியிருக்கும். இது ஒரு குள்ளநரி தாங்க, அங்கே ஒரு ராகினி மாதிரி இது இந்த கதையில் இருந்துட்டு இருக்கு. கேடுகட்ட குள்ளநரின்னு சொல்லணும். அதை விட இந்த முரளி இருக்கான் பாருங்க, அது ஒரு முள்ளமன்று கூட்டம்னு சொல்லலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னம்மா என்ன சுந்தரி இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படிங்கல, அதெல்லாம் இல்லை, இனிமேல் நீ ஒன்றும் பண்ண முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நல்லா மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு மன்னிச்சுக்கமா அபி, என் மருமலுக்கா நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. விடுங்க பாட்டி, அதனால என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ இப்படி பண்ணுவேன் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணுறாங்க. வேகமாக போகிறாங்க. எந்திரிச்சு எங்கே போகிறாங்கன்னா தன்னோட மொபைல் எடுக்கிறாங்க, ஃபோன் எடுத்து கரெக்டாக குடும்ப ஜோசியரை வர சொல்கிறாங்க. வந்த கையோட பூசாரியை வர சொல்கிறாங்க. என்னென்னு இப்படி உட்காந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல நேரம் இருக்கா பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆஹாஹா, ரெண்டு பேரோட ஜாதக பொருத்தம் சூப்பருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த பொய்யா கூட்டி இருந்தாங்களே அந்த ஜோசியருங்கிறதுனால அப்படி தப்பாக சொன்னான், இது வேற ஆளுங்கிறதுனால அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் புட்டு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணோட ராசி தான் அந்த பையனை உசுரை காப்பாற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு பாத்தியா அப்படின்னு குட்டி பஸ் ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, அணுவை கண்ணடிக்க அப்படி சிரிக்கிறாங்க. இதுதான் அணுவுக்கு அபிக்கும் தெரியுமே முன்னாடியே. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு நல்ல ஜாதக பொருத்தம் இருக்குது, ரொம்ப ஓஹோன்னு இருப்பாங்க அப்படின்னு சொன்ன கையோட முதலிரவுக்கு எப்போ வச்சுக்கலாம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சாந்தி முகூர்த்தம் தானே இன்னைக்கு, இப்போ இருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு சொன்ன கையோட பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வேகமாக எந்திரிச்சு அணுவை தூக்குறாரு. வா அப்படின்ட்டு எங்கே போகிற இப்போ தானே சோசியர் சொன்னார் இப்போ இருந்தே நல்ல நேரம் இருக்குன்னு, அந்த நல்ல நேரத்தை மிஸ் பண்ண நான் விரும்பலை, ஏற்கனவே 6-7 மாதம் மிஸ் பண்ணிட்டேன், வா அணு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு ஓடுறாரு. டே நில்றா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பாட்டி என்னடா அதுக்கு நேரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் குறிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ இப்போலாம் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா ராகவே அபி கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணால் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு போதுமா அப்படிங்கிறாங்க. நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அதெல்லாம் முடியாதுங்க அபி, நாங்கள் முடியாது அப்படிங்கிற பார்க்குறாங்களா. ஐயோ மாட்டின்னு சொன்னால் கோச்சுக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்களே டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லா பொருள் பழம் பூ அது இதுன்னு வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஏற்கனவே ராகவ் மேலே அபி கோபத்தில் இருக்காங்களா. அஞ்சலியை வந்து அவங்க தான் வந்து கார் ஏற்றி அடிக்க பார்த்தாங்க, இவ்வளோ ராசி தான், இவ தான் எல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னதுனால அபி கோபத்தில் இருக்காங்க. அதே மாதிரி அஞ்சலியும் வந்துட்டு அபி இல்லைன்னா நேரம் நான் உயிரோடு இல்லைடா அப்படின்னு உண்மையெல்லாம் நல்லா நெத்தியில் அடிக்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ராகவ்கிட்ட. அதுக்கப்புறம் அபியை பார்த்து என்னை மன்னிச்சுக்கோன்னு கெஞ்சிட்டே இருக்காங்களா. அதெல்லாம் முடியாது, உங்கள்கிட்ட நான் பேசவும் இல்லை, எதுவுமே பண்ணல, எப்போ பார்த்தாலும் என் மேலே பழி போடுறது, அப்புறம் வந்து பின்னாடி மன்னிப்பு கேட்குறது, விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா அப்புறம் ஏன் ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க. ஆனால் மாட்டேங்கிறாங்க. அதனால தாங்க நீங்கள் டெக்கரேஷனும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் பாட்டி வந்து சொல்கிறாங்க, அஞ்சலியும் சொல்லிடுறாங்க. அதனால வேறு வழியே இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பார்க்குறாங்க ஆகாஷ் சொல்கிறாரு, அணு கேட்குறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லை, உங்களுக்கும் சாந்தி முகூர்த்தம் அக்கா ப்ளீஸ்க்கா, மறுபடியும் இதை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தள்ளி போடாத, நீ சும்மா அடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வெளியில் கதவை சாத்திடுறாங்க. குட்டி பாசையும் அணுவையும் தள்ளிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆகாஷ் ராகவும் அபியும் உள்ளார வராங்க. வந்த கையோட அப்படியே என் நேரம் என் தலையெழுத்து உங்களோடலாம் வந்து டெக்கரேஷன் பண்ணன்னு இருக்கு அப்படின்னு அபி சொல்ல பார்க்குறாங்க. சரி நம்ம அக்காவை காப்பாற்றிருக்கா, நிறைய இடத்துல நல்லவளா தான் இருந்திருக்கா, ஆனால் அந்த முரளி தான் என்ன தப்பாக நினச்சிட்டானா, அந்த லெட்ரு தான் என் மனசை போட்டு குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எது எப்படியோ அதெல்லாம் போனது போகட்டும், இப்போ அவன் நல்லவளாக இருக்கா, அது வரைக்கும் போதும், என்ன இருந்தாலும் நான் ஒரு காலத்தில் விரும்பின இதயம் இது, என்னோட இதயத்தில் அவளை வச்சுருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா இதெல்லாம் பூ அடுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆசையாக பேசுகிறாரா ராகவ் அபிகிட்ட வந்து அவ்வளோ அழகாக கொஞ்சி பேசுகிறாருங்க. அதை பார்த்துட்டு என்னது ராக்கிப்பா இவ்வளோ அன்பாக பேசுகிற
ஏமாத்துறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு இடமா பூ வைக்கிறாங்க, அழகாக வைக்கிறாங்க. சூப்பராக ஐ லவ்னு மெத்தையில் எழுதுறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வச்சுக்கணும் வாங்காம ராகவ், என்ன ராகிபா, என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க, என்ன ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க அபி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன நமக்கு இந்த மாதிரி நடக்க வேண்டியது நினைக்கிறீங்களா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அபி. நான் மட்டும் என்ன ஆசைப்பட்டேன், ஆனால் ஆசைப்பட்டேன் தாண்டி உங்களோட சந்தோஷமாக வாழணுண்டு, இப்படி பண்ணிட்டியே, நான் உன்னை எவ்வளோ விரும்பினேன் தெரியுமா, உயிராக விரும்பினேன்டி, ஐ லவ் யூ அப்படின்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், ஏன்டி இப்படி என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி ஒரு தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்கிறேன்னு நினச்சி வெளியில் சொல்லிடுறாரு. என்ன ராகி பாய் சொன்னீங்க அப்படிங்கல. ஐயோ இல்லை சொல்லிட்டோமா, என்னது ஐ லவ் யூன்னு இப்போ சொன்னீங்க, என்ன நீங்கள் லவ் பண்ணீங்களா அப்படிங்கல. அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணேன் தாண்டி அப்படிங்கிறாங்க. இப்போவுமே லவ் பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்கேன், அதனால தாண்டி நீ என்ன பண்ணாலும் உன் மனசு என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே சரிஞ்சு கீழே விழுக போகிறாங்க. ஐயே விழுந்துராத, எல்லாம் அலங்கரிச்ச வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பிடிக்க போகிறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் மேற்று ஒன்று மேலே ஒன்று அப்படியே விழுந்துடுறாங்க. அப்படியே விழுந்த கையோட அபி மேலே பச்சக்குன்னு போய் முத்தம் கொடுத்துட்றாரு. கரெக்டாக இவங்க உதடு வச்சு முத்தம் கொடுக்க அங்கே இருந்துட்டு முரளி எல்லாருமே என்னாச்சு கதவு சாத்திருக்கேன்னு கதவை திறக்கிறாங்க. அஞ்சலி தான் வர்றாங்க. ஆனால் முரளி வந்துட்டு என்ன பண்ணுறாங்களே தெரியலே பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமாக அஞ்சலி நானும் வரேம்மா அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒன்று மேலே ஒன்றா கிடக்குறாங்களா. அதை பார்த்தோன்னே அப்படியே சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கீழே போயிடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முரளி மட்டும் செம்ம காண்டாய் வயிறு எரியுது. என்னது இப்படி முத்தம் கொடுத்துட்டு இப்படி உருளுதுங்களே, அப்போ நமக்கா நடிக்கிறாங்களா சண்டை போடுற மாதிரி, அப்போ இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்களா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. அப்படி இவங்க அதெல்லாம் மெய் மறந்து ரெண்டு பேரும் ரொமான்ஸ் தானதோம் தன அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்களே ஆகாசானும் வர்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. பார்த்தா வந்துன்னு அபி என்னாச்சு, இது எங்களுக்கா உங்களுக்கா அப்படின்னு குட்டி பாஸ் அதுவும் சொன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை முழிக்கிறாங்க. ஆனாலும் விலகவே முடியல. ரெண்டு பேரும் பிரித்து எடுக்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறாரு ஆகாசம் அனுவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.